அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த பட்ட பிறகு புத்தி வருவதற்கு முன்னமேயே, படுவதற்கு முன்னையே புத்தி வந்து விட வேண்டும். அதுதான் அதுதான் நல்லது, அதுதான் மகத்தானது. அதனால் தாயின் கண்ணியத்தை தொடர்படியாக நீங்கள் உணர்ந்து, தந்தையின் கண்ணியத்தை தொடர்படியாக நீங்கள் உணர்ந்து, அவர்களுக்கான பிரத்யேகமான கடமைகளையும் காரியங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் சொல்றார், ஹஸ்ரத், வாழக்கூடிய காலகட்டத்திலாம் என்னுடைய தாய் மேலே சரியான முறையில் பேணுதல் இல்லாமல் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஹஸ்ரத், நான் என்ன பண்ணுறது? என் தாய் மீது இப்போதுதான் அதிகப்படியான ஈடுபாடு வருகிறது. அது ஒரு வகையில் தவறுதான். ஆனால் தவறை மனம் திருந்தி ஒத்துக்கொள்கிறார். தனக்காக அல்லாவிடத்தில் அது சம்பந்தப்பட்ட தௌபாவையும் செய்து விடுகிறார். இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, உலகத்தின் உறவுகளில் தாயின் சிறப்பை போல ஒரு பெரும் சிறப்பை அல்லாஹு தஆலா யாருக்கும் தரவில்லை. இறைவன் எவ்வளவு பெரிய ரோஷக்காரனோ அதே போல தாயின் சிறப்பை வேறு யாருக்கும் தராததிலும் அல்லாஹ் ரோஷக்காரன் என்பதில் ஐயம் கிடையாது. காரணம், அந்த தாயானவளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விதமான சிரமங்களை தருகிறார். 3 விதமான சிரமங்களை தனதாக்கி கொண்டு அவள் ஒரு தியாகியாக உருவெடுக்கிறாள். ஒரு குழந்தை உருவாகின்ற நேரத்தில் அவளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரும் இயல்பு நிலை மாற்றம், நிம்மதியான தூக்கமின்மை, நிம்மதியான ஒரு உணவு ஆகாரமின்மை, வசதியான சூழல் இல்லாத தன்மை. இந்த ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளை 10 மாத காலங்கள் அந்த கஷ்டத்தை சுமக்க வைக்கிறான். 10 மாத காலங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்யும் போது வஹனன் அலா வஹன், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அந்த தாய் சுமக்கிறாள் என்று அல்லாஹ் பதிவு செய்வார். அப்ப இரத்தம் முழுக்க முழுக்க குழந்தைக்கு ஊட்டமாக செல்வதில், இவளுடைய சத்து அனைத்தும் அந்த குழந்தை உறிஞ்சுவதில் அந்த தாயினுடைய பங்கு மகத்தானது சகோதரர்களே. அந்த தாயை இம்சிக்கக்கூடிய பாவிகளை நினைக்கும் போது, அந்த தாயின் உள்ளத்தை நொறுக்கக்கூடிய பாவிகளை நினைக்கும் போது, இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்காத என்ற ஆதங்கம்தான் பிறக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் பழி வாங்குகிறான் என்று சொன்னால் 2 விஷயங்களில் அல்லாஹ் பழி வாங்குவான். ஒன்று, அடியானுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், ஒருவன் ஒருவனுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், இதற்கும் அல்லாஹு தஆலா உடனடியாக உலகத்திலேயே வஞ்சம் தீர்ப்பான். இன்னொன்று என்ன தெரியுமா? பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யக்கூடிய துரோகங்கள், இந்த துரோகங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே வஞ்சம் தீர்ப்பான். மறுமையில் உள்ள அதாபு தனி, மறுமையில் நிரந்தர உலகத்தில் நடக்கக்கூடிய அதாபுகள் தனி. உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்திற்கு சரியான தக்க பதிலடியை அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான். எத்தனையோ ஹதீஸ்கள் நமக்கு இந்த எச்சரிக்கையை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாயின் மீதும் தந்தையின் மீதும், அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க, இறந்த தாயின் தந்தையின் மீதும் அவ்வளவு பிரியம் வைத்திருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல தன்னை வளர்த்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னாரின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம். எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க. ஒரு சஹாபி போய் கேட்கும்போது, உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒரு சஹாபி போய் கேட்பார், இந்த உலகத்தின் உறவில் நான் அதிக முக்கியத்துவம் யாருக்கு கொடுப்பது என்று கேட்பார். உன் தாய்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் உன் தாய்க்கு, அப்புறம் உன் தாய்க்கு 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி 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 சொல்வார்கள். 4வது முறை அவர் கேட்கும் போதுதான் உன் தந்தைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 3 முறை ஒரு தாயின் முக்கியத்துவம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. 3 முறை ஒரு தாயின் மகத்துவம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. 3 முறை ஒரு தாயின் மீது வைக்கப்படக்கூடிய கண்ணியம் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அப்படி இருக்கையில் அந்த தாயை உதாசீனப்படுத்தக்கூடிய பாவிகளை என்னவென்று சொல்வது சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு துயரச் சம்பவம், சொத்துக்காக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொத்துக்காக கேரளாவில் நடந்த ஒரு கொடூர சம்பவத்தை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளமெல்லாம் பதறி போனது. என்ன ஜென்மங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதயத்திற்கு பதிலாக பாறாங்கல்லை வைத்து அவர்கள் படைக்கப்பட்டு விட்டனரோ என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு
அந்த பாவிகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்களை பற்றியுள்ள அந்த கரிசனையும் கருணையும் காணாமல் போகக்கூடிய ஒரு துயரத்தை நாம் பார்க்கிறோம். காணாமல் போகக்கூடிய ஒரு பயங்கரத்தை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறான் தெரியுமா? சொத்து உடனடியாக கிடைத்து விட வேண்டும், தந்தைக்கு பிறகு வாரிசு நான் தானே, சொத்தை உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வயதான தன் தந்தை படுத்திருக்கும் போது பாம்பை தூக்கி என்ன செஞ்சிட்டானா, மேலே போட்டுட்டானா. நியூஸ்ல போட்டு போட்டு காமிக்கிறான். பாம்பை மேலே போட்டு அந்த பாம்பு என்ன செய்து விட்டது, தீண்டி தந்தை இறந்து போகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன், உலகத்தின் வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு முகவரியை தந்த அந்த முத்தான பெற்றோர்களை நீ தரம் தாழ்த்தி அவர்களை கேவலப்படுத்தும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கும் ஒரு வயோதிகத்தை தந்து உன் பிள்ளைகள் உன்னை கேவலப்படுத்தும் போது உன்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், உன் உள்ளம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகும். துடிப்பல்ல அந்த நேரத்தில். அப்பந்தான் நினைப்பான், நம்ம பண்ண அந்த அட்டகாசங்களையும் அட்டூழியங்களையும் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து அழு அழு என்று அழுவான் சகோதரர்களே. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த பட்ட பிறகு புத்தி வருவதற்கு முன்னமையே, படுவதற்கு முன்னையே புத்தி வந்து விட வேண்டும். அதுதான் நல்லது, அதுதான் மகத்தானது. அதனால் தாயின் கண்ணியத்தை தொடர்படியாக நீங்கள் உணர்ந்து, தந்தையின் கண்ணியத்தை தொடர்படியாக நீங்கள் உணர்ந்து அவர்களுக்கான பிரத்யேகமான கடமைகளையும் காரியங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் சொல்றார், ஹஸ்ரத், வாழக்கூடிய காலகட்டத்திலாம் என்னுடைய தாய் மேலே சரியான முறையில் பேணுதல் இல்லாமல் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஹஸ்ரத், நான் என்ன பண்ணுறது? என் தாய் மீது இப்போதுதான் அதிகப்படியான ஈடுபாடு வருகிறது. அது ஒரு வகையில் தவறுதான். ஆனால் தவறை மனம் திருந்தி ஒத்துக்கொள்கிறார். தனக்காக அல்லாவிடத்தில் அது சம்பந்தப்பட்ட தௌபாவையும் செய்து விடுகிறார். இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்றும் செய்ய வேண்டாம், தாய் தகப்பனுடைய கபரை ஜியாரத் பண்ணுங்க. நீங்கள் யாரையாவது சொல்லுங்க, பரிபூரணமாக கரெக்டான முறையில் தாய் தகப்பனுடைய ஜியாரத் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். இதில் ஒரு குருட்டு கொள்கைக்காரன் ஒரு பக்கம், ஜியாரத்தெல்லாம் தேவையில்லை, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அவனுடைய நச்சு பிரச்சாரத்திற்கு கட்டுப்பட்டு எத்தனையோ பேர் தாய் தகப்பனை போய் பார்க்கறதே கிடையாது சகோதரர்களே. தாய் தகப்பனை விசிட் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட தாயும் தகப்பனையும் ஜியாரத் செய்து அவர்களுக்காக நிறைய குர்ஆனுடைய ஆயத்துக்களை சதகா செய்து, தான தர்மங்கள் செய்து, தொடர்ந்து அவர்களுக்காக துஆ செய்து, அந்த கடமையை நம்ம செய்கிறோமா? தாய் தகப்பனுடைய அந்த ஆன்மாக்களோடு நாம் பேசுகின்ற அந்த பண்பை வளர்த்து கொண்டோமா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு குறிப்பிட்ட அந்த பள்ளிக்கு போவார். போய் தொழுக முடித்த உடனே சொல்லுவார், ஹஸ்ரத், இன்னைக்கு என் தாய் தகப்பன்ட்ட நான் அவங்க 2 பேர்த்திட்டையும் இன்னென்ன பேசினேன், இன்னென்ன சொன்னேன் அப்படின்டுவார். பார்க்கறதுக்கு உனக்கு என்னமோ பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஆனால் ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே அவன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சரியான கடமையாற்றுகிறான். மறுமை நாளில் அந்த தாயும் தகப்பனும் இவனை உச்சி முகர்ந்து சொர்க்கத்தில் வரவேற்பார்கள் என்பதில் ஐயம் கிடையாது. அதனால் சகோதரர்களே, மறக்க முடியாத பந்தமான தாய் தகப்பனின் அந்த நினைவை நெஞ்சத்தில் நிறுத்தி அந்த நிலையிலேயே வாழ்ந்து அந்த நிலையிலேயே மறையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் தருவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.